அனைவருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். இன்று எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது வெற்றியில் தான் முடியும் என்பதால் புதிய கணக்கு வழக்கு தொடங்குதல், புதிய தொழில் தொடங்குதல், புதிய வியாபாரம் ஆரம்பித்தல், அந்த மாதிரி எந்த கல்வி இன்றைக்கி குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்க்குறது, இந்த மாதிரி எந்த இது ஆரம்பித்தாலும் அது வெற்றிக்கு உரிய நாள். அதனால் விஜயதசமி, வெற்றி தசமி 10வது நாள். அதனால் வெற்றிக்குரிய நாளாக இந்த விஜயதசமி கொண்டாடப்படுகிறது. இன்று குழுவெல்லாம் கலைத்துவிட்டு அவரவர்கள் தன் வேலையில் எடுத்து செய்ய ஆரம்பிப்பார்கள். ஏன்னால் இது இன்றைக்கு ஆரம்பித்தா வெற்றி தரும் அப்படின்றதுனால. அதே போல் இன்றைக்கி அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள். நம்ம நாட்டுக்காக உயிரையே தியாகம் செஞ்ச அண்ணல் மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாள் இன்று உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. அவர் நம்ம சுயநலம் பேணாமல் பொதுநலத்திற்காகவே அவர் அயராது பாடுபட்டு நமக்கெல்லாம் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். அவர் சுதந்திரமே வாங்கி கொடுக்கலன்னா நம்ம நிலையெல்லாம் என்ன ஆயிருக்குன்றதே தெரியாது. ஆனால் வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து நமக்கு சுதந்திரத்தை நிலையாக வாங்கி கொடுத்ததுனால இன்றைக்கி நம்ம எல்லோரும் நல்லா இருக்கிறோம். இந்த நாள் அவர் நினைவு கூறணும். இன்றைக்கி அவருக்குடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க வாழ்த்த வயதில்லை, இருந்தாலும் வணங்குவோம் இந்த நாளில். அவர் ரொம்ப இந்திய மக்களுக்காக தன்னுடைய சுக துக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆடம்பரமாக இருக்க வேண்டியதெல்லாம் கூட விட்டுட்டு அவர் லண்டன், பாரிஸ் இந்த மாதிரி போய் மீட்டிங் நடத்தும் போது கூட சாதாரண வேட்டி துண்டில் தான் போனார். அவர் எந்த ஆடம்பரத்தையும் மேற்கொள்ளலை. அதே போல் ஒருத்தர் கேட்டார், ஐயா உங்களுக்கு நான் ஒரு சட்டை வாங்கி தரேன், நீங்கள் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு. அவர் வேணானார். ஏன் வேணான்றீங்கன்னா, இல்லை இந்திய மக்கள் 30 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இப்போ அந்த எல்லாருக்கும் நீ சேர்த்து சட்டை வாங்கி கொடுத்தினா நானும் இந்த சட்டையை போட்டுக்கிறேன் அப்படின்னார். அப்போ எவ்வளோ இது பாருங்கள், நம்ம நாட்டு மக்களுக்கு எது செய்யறியோ அவங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்றேன், அவங்க நல்லா இருந்தால் நான் இருக்கேன்ற அந்த நாள்லேயே அவருக்கு ஒரு நல்ல மனசுக்குள்ளே ஆழமான பக்தி இருந்தது. அதனால் இந்த தேசத்துக்காக அவர் ரொம்ப பாடுபட்டார். அவருடைய பிறந்த நாள் இன்று. அதே போல் சாய்பாபா இருக்கார், சீரடி சாய்பாபா, அவருடைய இறந்த நாள் இன்று. அதாவது இன்றைக்கி சாய்பாபா பிறந்த நாள் என்றைக்கு ஏதுன்றது யாருக்குமே தெரியாது. அவருடைய பெற்றோர்கள் யார், அவர் எங்கே பிறந்தார், அவர் எத்தனை மணிக்கு பிறந்தார், அவர் எங்கேருந்து வந்தார், அந்த வரலாறு எந்த இதுலேயும் இடம்பெறலை. சரித்திரத்தில் கூட இடம்பெறலை. ஆனால் அவர் தன்னுடைய 16வது வயதில் சீரடிக்கு வந்ததாகவும் அந்த வேப்ப மரத்து அடியில் உட்கார்ந்து தியானம் பண்ணி துறவரம் மேற்கொண்டார். அன்றையிலேருந்து அவர் ஒரு குரு, அதாவது பக்ரின்னு தான் சொல்லுவாங்க. அவர் அந்த வேடத்தில் தான் அலைஞ்சார். அதுக்கப்புறம் அவருடைய பல அதிசயங்கள்லாம் செஞ்சு ஊருக்கெல்லாம் நல்லது செஞ்சு அதுக்கப்புறம் அவர் பிரபலமானார். இன்றைக்கி சாய்பாபா கோயிலுக்கு போகாத ஆளே இல்லை. நிறைய பேர் போகிறோம், சீரடிக்கு போகிறாங்க. அவருடைய எதை கேட்டாலும் அவர் நடத்தி தரார், பக்தர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்து தரார் அப்படின்றதுனால எல்லாரும் சீரடிக்கு போகிறாங்க. அதே போல் நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் அக்கரைப்பட்டின்ற ஒரு இடத்துல தென் சீரடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு பெரிய கோயில் கட்டியிருக்காங்க. எல்லோரும் அங்கேயும் போகிறாங்க. அதுவும் நல்ல இதுவாக தான் இருக்குது. அங்கேயும் போகலாம். சீரடிக்கு நம்ம போக முடியாதவங்க இந்த அக்கரைப்பட்டி இங்கேயே போய் பார்த்துட்டு அவரை வழிபட்டுட்டு வரலாம். இன்றைக்கி அக்டோபர் 2 தசமி திதி. அவர் செப்டம்பர் 29, 1819 தான் ஜீவ சமாதியானார் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் இந்த நாளை நம்ம அவரை வழிபடலாம். இன்றைக்கி இப்போ சாய்பாபா கோயிலெல்லாம் ரொம்ப விசேஷமாகவும் ரொம்ப கூட்டமாகவும் ரொம்ப வழிபாடுகள்லாம் நிறைய இருக்கும் இன்றைக்கி. அதனால் நாமும் அவரை நினைவு கூர்ந்து நம்ம வீட்டிலையே அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்து வச்சு நம்மளை வழிபட்டு அவரை வணங்குவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.